சிவவைணவ ஐக்கியத்தை சொல்லக்கூடியதாக கனகபுரீஸ்வரனும் லட்சுமி நாராயணனும் இணைந்தே இருக்கிறார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லட்சுமி அவர் தன்னுடைய மடியிலேயே வச்சிருப்பார். அதாவது ரொம்ப சின்ன உருவமாக தான் லட்சுமி இருப்பாங்க. நான் முதல்ல பார்க்கும்போது பெருமாள் மட்டும்தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் உன்னிப்பாக கவனித்தா தான் அந்த லட்சுமியோட வடிவமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக இந்த லட்சுமி நாராயணனையும் கருடாழ்வார் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குற மாதிரியான ஒரு அமைப்பில் உட்காந்துருக்கார். எல்லா ஆலயத்துலேயும் பெருமாள் ஆலயத்தில் கருடன் ரொம்ப மிக முக்கியமாக இருப்பார். பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. அனுமனை சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. பெருமாள் இடத்துல இருக்கிற கருடனை பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. கருடனை வழிபட்டீர்கள் என்றால் ராகு கேது தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகிவிடும். கருடன் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இவருடைய வாகனமாக இருக்கக்கூடியவர். அப்போ லட்சுமி நாராயணன் கருடாழ்வாரை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய தெய்வ சங்கல்பத்தை வைக்கும்போது அது விரைவில் நடக்கும்.